ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். நான் ரீசெண்டாக அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க மாமியார் ஊர் வந்து வீரசலம். அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தா மாதிரி அவங்க மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்புல வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. வீரசலம் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க அந்த சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சங்கரா மீன் நான் எடுத்திருக்கேன். வாங்கும்போது இந்த மாதிரி மீனில் கீரல் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ மீனில் நல்லா உப்பு கரெல்லாம் பிடிச்சி இருக்கும். பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புளி வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்ததை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ மீனுக்கு தான் இந்த மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கிலோவாக பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு 7-8 வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி துணியில் நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சிட்டு இந்த மாதிரி 2 வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போட்டுக்கலாம். வெண்டைக்காவை போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீன் போடும்போது இந்த வெண்டைக்காவையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அப்போ நல்லா சூப்பராக இருக்கும். வெண்டைக்காவை தனியாக கூட வதக்கி நம்ம போடலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் ஆகும். அந்த கழுவுறதுக்குலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை ஆகும். அதனால தான் இந்த எண்ணெயிலேயே நான் வதக்கிக்க சொன்னேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் போட்டுக்கலாம். தக்காளி விழுதையும் போட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. அடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு விட்டுக்கோங்க. மூடி போட்டு விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், அடுத்து சங்கரா மீனையும் போட்டுடலாம். இந்த மீன் சங்கரா மீனில் மட்டும் இல்லைங்க, எந்த மீன்லனாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறி கொடுக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு மேலோட்டமாக அப்படியே கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதான், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக குழம்பு நல்லா கமன்னு இருக்குங்க. சூப்பராக மீன் பாருங்கள், கொஞ்சமாக உடையாமல் அப்படியே முழுசாக சங்கரா மீன் அப்படியே இருக்குது. தாங்க இந்த மீன் குழம்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்டைக்காய் போட்டு சமைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மாங்காய் போட்டு சமைச்சிருப்பீங்க, கத்திரிக்காய் போட்டு சமைச்சிருப்பீங்க. ஒரு முறை இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு சமைச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போலே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.